நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. குறுக்குன்னு பாத்துக்கிறீங்க. இல்ல நீங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கீங்க. ஆமா. நான் அப்புறம் அது கடைசியில சொல்றேன். குரல் மட்டும் வேற மாதிரி இருக்காதா? டேய் என்னடி? சோ புதுசா மச்சி பாவா அங்க இருக்கோம். நீங்க சொன்னீங்கல்ல லைக் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு லவ் பண்ணும்போது ஜாதகம் பார்க்கும்போது த்ரிட் பர்சன் மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம அதெல்லாம் தாண்டி வந்த ஒரு ஆளை தான் இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம். ஸோ ஃபார் அ பர்பஸ் தேர்ஸ் அ பர்பஸ், அதையும் நான் கடைசியில் சொல்றேன். ஸோ லெட் ஹர் டாக். ஸோ எத்தனை வாட்டி சுமார் ஜாதகம் பார்த்துருப்பீங்க கல்யாணம் பண்ற முன்னாடி? சும்மாரா எனக்கு தெரியல. பட் ஒரு தடவை மழை போய் பார்த்த போது அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு பார்த்தது பல தடவை. சிம்பிளா தான் ஒரு விஷயம் சொல்ல போறோம். இவங்க கிட்ட கேட்போம். ஸோ என்ன சொல்ல வரீங்க? பார்க்கறது என்னமோ வேஸ்ட் தான். அதுக்கும் லவ்க்கு கல்யாணத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆக்சுவலி வந்து பார்க்காமலாம் இல்ல, ஆக்சுவலி பார்த்தாங்க. கல்யாணம் பண்ற முன்னுக்கு பார்த்தாங்க. நாங்க வந்து வேண்டாம் சொன்னோம். பிகாஸ் நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணி 5 இயர்ஸ் ஆச்சு. சோ கல்யாணம் பண்ற முன்னுக்கு பார்க்கணும்னு சொன்னாங்க. நாங்க 2 பேர்த்துக்குமே எங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல. சோ நாங்க பார்க்க வேண்டாம்னு சொன்னோம். அப்பயும் போய் பார்த்தாங்க. போய் பார்த்துட்டு அப்பதான் மெயின் சீனே. அந்த ஐயர் வந்து இப்படி ஜாதகத்தை இப்படி தூக்கி வீசிட்டாரு. நிஜமாலுமே எக்ஸாக்டா நடந்தது. இப்படி தூக்கி போட்டுட்டு யார் சொன்னா இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்ண முடியும்னு? இந்த 2 ஜாதகமும் சேரவே சேராது. இவங்க 2 பேரும் உண்மையாலுமே நடந்தது. உண்மையாலுமே நடந்தது. தூக்கி போட்டுட்டு யார் சொன்னா இந்த ஜாதகம் சேர முடியும்னு? சேரவே சேராது. இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. லைக் இது எல்லாமே லிட்டரலா நடந்துச்சு. தென் ஆஃப்டர் தட் இதெல்லாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயமே இல்ல. பிகாஸ் நாங்க சொல்லியாச்சு இதை நீங்க பாக்காதீங்கன்னு. அது மீறி பேரண்ட்ஸ் போய் பார்த்தாங்க. இது வந்து 10 இயர்ஸ் கழிச்சு, அதாவது 10 இயர்ஸ் லவ் பண்ணிட்டு அப்புறம் ஜாதகம் பாக்குற இயர் வந்து 10th இயர் என்னது? நாங்க வந்து 2019ல என்கேஜ் பண்ணோம். அதுக்கு முன்னுக்கு பார்த்தாங்க. சோ ஆல்மோஸ்ட் 2019ல தான் பார்த்தாங்களா? ஓ ரியலி? யா. டாக்டர் படிச்சது செம ஹீரோ. இப்போ கூட நீங்க ஆவலா? சுத்திக்கு அடிச்சு விடுறது. ஓகேடி. சோ நீங்க அப்பவே தாண்டி வந்துட்டீங்களா? இப்போ வரைக்கும் உங்க கச்சாம் பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அன்னைக்கே சொன்ன உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்றவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க வாழ்ந்து காமிச்சிட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படி நான் சொல்ல போறாங்க. அவங்ககிட்ட என்ன காட்டணும்? இல்ல நீங்க சொல்றாங்க இல்ல இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்றாங்க. அதை மீறி நீங்க கல்யாணம் பண்றீங்க. அது முடிஞ்சோ வந்து என்ன பரவாயில்ல இந்த பிள்ளை நல்லா வாழுது அப்படின்னு நான் சொல்ல போறாங்க. இல்ல இப்பதானே 10 வருஷம் இப்பதான் 5 வருஷம் இப்படிதான் போய்கிட்டே இருக்குமே தவிர நம்மள நீங்க இப்ப புது ஜெனரேஷன் எனக்கு புது ஜெனரேஷன் கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே சடார்னு லைக் வேணாம் பிரேக்கப் அந்த மாதிரி போயிடுறாங்க. சோ நீங்க எப்படி அதை போயிட்டு அந்த வேல்யூ இன்ஸ்டில் பண்ண போறீங்க? ஏன்னா இந்தியன்ஸ்க்காக பண்ற ஒரு விஷயம்னே வச்சுங்களேன். சோ எப்படி நீங்க போய் சொல்லுவீங்க லைக் அவசரப்பட்டு போகாதீங்கடா, யூ கேன் ஆக்சுவலி டூ இட் அப்படின்னு? இது நம்ம சொல்றது வேஸ்ட் தான். பிகாஸ் அவங்க அதை முடிவு பண்ணிட்டாங்க. லவ்ன்றது வந்து நம்ம போய் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ரைட்? இதே மாதிரிதான் இந்த ஜாதகமாவே இருந்தாலுமே நீங்க போய் அதை சொன்னா அவங்க புரிஞ்சுக்க போறது இல்லை. இதே மாதிரிதான் லவ்வும். அவங்க முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு வேணாம் தூக்கி போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை நீங்க மாத்த முடியாதுல்ல. சோ depends on that person. Yeah, it depends, totally depends on that person. If they want to hold on, அவங்க என்ன நடந்தாலுமே அத வந்து இது பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை சேஃப் அந்த ரிலேஷன்ஷிப்பை சேஃப் பண்ணணும்னு நினைப்பாங்க. இல்ல எனக்கு இது வேணாம்னு நினைக்கிறவங்கள்ட்ட நீங்க போய் என்னதான் காலில் வந்து கீச்சி இல்ல இருன்னு சொன்னாலுமே அது நடக்கவே நடக்காது. நாளைக்கு பின்னாடி என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே சொன்னீங்க அதுதான் இது சொல்லி புரிய வைக்கிற விஷயம் இல்ல. நல்லா இருக்கு. அவங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுங்க. ஆமா முடிச்சு விட்டாங்க பாய்.